தித்வா புயல் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை பகுதிகளில் வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலிலிருந்து தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 30 நவம்பர் அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடல் பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும். தித்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளில் இருந்து இன்று நள்ளிரவில் 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை அதிகாலை 30ஆம் தேதி நவம்பர் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், மாலை 25 கிலோமீட்டர் தொலைவிலும் தித்வா புயலின் மையப்பகுதி நிலவும் வாய்ப்பு உள்ளது. இந்த புயலின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான மழை எச்சரிக்கை என்று பார்த்தால், அதிகனமழை எச்சரிக்கை 5 மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காரைக்கால், புதுச்சேரி. ஆரஞ்ச் அலர்ட் 13 மாவட்டங்களுக்கு விடப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை. தமிழகத்தின் அநேக இடங்களிலே மழை பெய்யும். மிதமான மழை வரை, கனமழை பொறுத்தவரை ஒரு 6 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. இப்போது 3:30 மணி அளவில் பார்த்தீர்கள் என்றால், காரைக்கால் ஐஎம்டி அப்சர்வேட்டரி காரைக்கால்ல 13 சென்டிமீட்டர் மிக கனமழை பெய்துள்ளது. நாகப்பட்டினத்திலே 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. காலை 8:30 மணிலிருந்து இப்பொழுது 3:30 மணி வரையிலான மழை அளவு இது நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே. நாளை 2 மாவட்டங்களுக்கு, அதாவது திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டைக்கு அதிகனமழை, கனமழையிலிருந்து மிக கனமழை, ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் வாய்ப்பு இந்த 2 மாவட்டங்களிலே இருக்கிறது. அதனாலேயே நிர்வாக அடிப்படையிலே இந்த 2 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்ச் அலர்ட் 9 மாவட்டங்களுக்கு, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் தர்மபுரி மாவட்டம். 1ஆம் தேதி படிப்படியாக மழை குறைந்துவிடும். அதனால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. தரைக்காற்றை பொறுத்தவரை இந்த கடந்த 2 நாட்களாகவே நமக்கு தரைக்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. பதிவுகளும் இருக்கின்றன. சென்னை மற்றும் ஏனைய கடலோர மாவட்டங்கள் அனைத்திலுமே தரைக்காற்று 40லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்திலே பதிவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இப்பொழுது அடுத்த 2 நாட்களுக்கு கூட 29ஆம் தேதி நவம்பர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களுக்கு, கடலோர மாவட்டங்களுக்கு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பலத்த தரைக்காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உண்டு. நாளை 30ஆம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு தரைக்காற்று 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்களை பொறுத்தவரை 29, 30 நவம்பர் தேதிகளில்
70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் கடலிலே காற்று சூறைக்காற்று வீசக்கூடும். எந்தெந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள். 29ஆம் தேதி மட்டும் அரபிக்கடலிலே தென்கிழக்கு அரபிக்கடல், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள். 30ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளுக்கு மட்டும் இந்த சூறைக்காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1ஆம் தேதி படிப்படியாக இந்த காற்றின் வேகம் குறைந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். துறைமுக எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே டேஞ்சர் சிக்னல் 5ஆம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு தரப்பட்டுள்ளது. மற்ற துறைமுகங்களான தூத்துக்குடி, பாம்பன், கடலூர், புதுச்சேரி, சென்னையிலே லோக்கல் வார்னிங் 4ஆம் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தா இன்றும் நாளையும் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும். இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு. ஸ்பெல்ஸ்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா பெய்ஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஸ்பெல்ஸ்ல உங்களுக்கு கன முதல் மிக கனமழை சென்னையிலே பதிவாகும் வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை தீவிரமாகவும் குறிப்பாக கடலோர தமிழகத்தில் மிக தீவிரமாகவும் இருந்தது. தமிழகத்தின் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது. 24 மணி நேரத்திலே பதிவான மழை அளவுன்னு பார்த்தால் ஒரு இடத்திலே அதி கனமழை கோடியக்கரை என்ற இடத்திலே 25 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. 4 இடங்களிலே மிக கனமழை, 11 இடங்களிலே கனமழை. எல்லாமே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான். கோடியக்கரை, வேதாரண்யம் 19 சென்டிமீட்டர், வேளாங்கண்ணியிலே 13 சென்டிமீட்டர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினத்திலே 12 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. வடகிழக்கு பருவமழை காலத்திலே பதிவான மழை அளவு இன்றைய தேதி வரை 1 அக்டோபரிலிருந்து 29 நவம்பர் வரை இயல்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய மழை 35 சென்டிமீட்டர். இன்று வரை நமக்கு பதிவான மழை 36 சென்டிமீட்டர். இது இயல்பிலிருந்து +3% அதிகம். பருவகால மழை என்று பார்த்தால் +3% அதிகமாக இருக்கிறது. இது அந்த வரைபடம். பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு இயல்பு மழை கிடைத்திருக்கிறது. நவம்பர்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய மழை 18 சென்டிமீட்டர், கிடைத்த மழை 13 சென்டிமீட்டர். பெரும்பாலான உள் மாவட்டங்களில் மற்றும் வட மாவட்டங்கள் இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாயிருக்கிறது. தமிழ் அப்டேட் அவ்வளவுதான். சென்னையை பொறுத்தவரை கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு இரவிலிருந்து நல்ல ஸ்பெல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போது 10 கிலோமீட்டர் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. கரையை தொடும் வாய்ப்பு இல்லை. கடலோர பகுதிகளிலே அதன் மைய பகுதி நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு. மழை நம்ம இன்றைக்கு மாலையிலிருந்து இரவு வாக்கிலே இந்த ஸ்பெல்ஸ் ஆஃப் ரெயின் எதிர்பார்க்கலாம். காற்றோட வேகம் எந்த இடத்துல அதிகமா பதிவாயிருக்கு? நம்ம விண்ட் ரெக்கார்டர் என்ன இடத்துல பொறுத்திருக்கோம் தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் ஒன்று இருக்கு. AWS ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம். அதில் எண்ணூர் போர்ட்டில் தான் இன்னைக்கு காலையில் 40 km/h பதிவாயிருக்கு. மற்றபடி பாம்பனிலே 60 km/h பதிவாயிருக்கு. கடலூர், நாகப்பட்டினம்,
இந்த மாதிரி மோஸ்ட்லி கடலோர அப்சர்வேட்டரிஸ்ல எல்லாமே நமக்கு தரைக்காற்று 40 to 60 கிலோமீட்டர் வரைக்கும் பதிவுகள் கிடைத்திருக்கின்றன. அதாவது எப்பவுமே புயல் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அதே நேரத்துல அது கரையை ஒட்டி இருக்கும்னு சொல்றது ஒரு சேலஞ்ச் தான். ஒரு அளவுக்கு நம்ம வந்து இப்ப இருக்கிற நிலைமையை வைத்து நம்ம ஃபோர்காஸ்ட் தரோம். அதனால இன்றைக்கு இருந்து மழை சென்னைக்கு எதிர்பார்க்கிறோம். மற்ற நகர்வு வந்து நாளை மாலையிலிருந்து அது வீக்கன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது காற்றின் திசை மற்றும் வேகத்தை பொறுத்து கூட உங்களுக்கு வர மழை அதிகமாக இருக்கும். அதனால்தான் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது சென்னைக்கு. எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல கரையை கடக்க நம்ம சொல்லல இதுவரைக்கும். கடலோர பகுதிகளிலே நிலவுவதற்கான வாய்ப்பு. அதாவது ட்ராக்க வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இது வந்து எப்படி நம்ம இது வந்து கடல் மேல் விண்ட்ஸ் காற்றின் வேகம் மற்றும் திசை எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு இந்த ஸ்கேட்ரோமீட்டர் விண்ட்ஸ் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா வட இலங்கை பகுதிகளிலே தான் அந்த சுழற்சி காணப்படுகிறது. சுழற்சி மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சுழற்சி தான் நமக்கு இப்போ தித்வா புயலாக இருக்கிறது. ட்ராக்ல பாத்தீங்கன்னா இப்போ அந்த கருப்பு கலர்ல போட்டிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் வந்து நடந்து, அதாவது அது எந்த பாதையை தேர்ந்தெடுத்ததோ அதற்கான குறியீடுகள். சிகப்பு கலர்ல போட்டிருக்கிறது இனிமேல் வரக்கூடிய பாதை குறித்த ஒரு பதிவு. இது ஃபோர்காஸ்ட். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம 30ஆம் தேதி காலையில அது புயல் என்ற அந்த ஒரு வலுவோடு நகர்ந்து வடமேற்கு திசையில நகர்ந்து 30ஆம் தேதி, அதாவது நாளை மாலை 5:30 மணி வாக்கிலே அப்போது கூட புயலாக இருந்து பின்னர் 30th இருந்து 1ஆம் தேதி டிசம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் அதன் வலு டீப் டிப்ரெஷனாக, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதன் வலு குறைய வாய்ப்பிருக்கிறது. அப்போதான் அது வந்து கடலோரத்திலிருந்து மிக நெருங்கிய ஒரு தொலைவில், அதாவது 25 கிலோமீட்டர் தொலைவிலே இருப்பதாக ஒரு கணிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, நள்ளிரவில், அதாவது இன்று நள்ளிரவில் 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை அதிகாலை 50 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை மாலை 12 UTC, அதாவது 5:30 மணிக்கு பின்னர் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கும் வாய்ப்பு. அதாவது மித்வா புயலோட மையப்பகுதி இவ்வளவு அருகில், கரையிலிருந்து இவ்வளவு அருகில் நிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு அருகே வரும்போது டிப்ரெஷனா இருக்குமா இல்ல புயலா இருக்குமா? அதுதான் டிப்ரெஷனாக வாய்ப்பு இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 30ஆம் தேதி 5:30 மணி வாக்கிலிருந்து 1ஆம் தேதி அதிகாலை வரைக்குமான இடைப்பட்ட நேரத்திலே அதன் வலு குறைய வாய்ப்பிருக்கிறது.